فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தார்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக, அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும், எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எச்சரிக்கை பிறப்பித்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்ந்து வாழுவதிலும் அல்லாஹுவை உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழல் நிறைய விஷயங்களில் மாற்றங்களை வேண்டி பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழல். ஒரு கட்டத்தில் அரசியல் ரீதியான மாற்றங்கள் வேண்டும் என்கிற பயணம் மிக நீண்ட பயணமாக போய் அதிலே சில மாறுதல்களும் வெற்றிகளையும் சமுதாயம் கண்டுகொண்டிருக்கிற ஒரு சூழல். இன்னும் ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்கிற முயற்சி, அதிலே வெற்றி பெற வேண்டும் என்கிற முயற்சியில் பல புதுமைகளையும் பல சாதனைகளையும் படைத்து கொண்டு பல்வேறு செல்வந்தர்களும் பல்வேறு வசதி படைத்தவர்களும் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னும் ஒரு பக்கம் அறிவியல் வளர்ச்சி கண்டு போகிற ஒரு சூழல். படிப்பு, கல்வி அது வியாபாரமாக்கப்பட்டு போட்டியாக்கப்பட்டு 3-4 வயதிலிருந்து பிள்ளைகள் படிப்பதற்காக பயிற்றுவிக்கப்படுகிற ஒரு காலகட்டம். அதை வைத்து எல்லா இடங்களிலும் பெருமை பேசுகிற, எல்லாவற்றையும் தூக்கி பிடித்து காட்டுகிற ஒரு மனோநிலை வளர்ந்து வருகிற ஒரு சூழலில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி எல்லா சூழல்களிலும் வளர்ச்சி அடைந்து போகிற இந்த மனித சமுதாயம் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் மீண்டும் பழைய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை, சூழலை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒழுக்கம் என்று சொல்கிற, பண்பாடு என்று சொல்கிற, சமூகத்தினுடைய பண்பாட்டு எழுச்சி என்று சொல்கிற விஷயத்தில் இந்த சமுதாயமும் ஏனைய சமுதாயங்களும் படிப்படியாக வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கசப்பான உண்மையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் தெளிவாக கண்டு கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு ஜாஹிலியத்தை நோக்கி, மீண்டும் ஒரு அறியாமை சமுதாயத்தை கட்டமைக்கிற வாழ்க்கையை நோக்கி எமது பண்பாடுகள் மெல்ல மெல்ல வீழ்ச்சி அடைந்து சென்று கொண்டிருக்கின்றன. ஒழுக்கம், பண்பாடு, நற்குணங்கள் எல்லாம் வாழ்க்கையில் இல்லாமல் போகிற ஒரு சூழல். அடுத்தவர்களை பற்றி பேசுகிற, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துகிற, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுகிற, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் நடந்து கொள்கிற விஷயங்கள் எல்லாம் மிக சர்வசாதாரணமாக இன்று ஒவ்வொரு வீடுகளில் ஆரம்பித்து சமூக வலைத்தளங்கள் என்று எல்லா இடங்களிலும் பரவி போயிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். மாற்றம் வேண்டும், ஊழல் இடம்பெறக்கூடாது, எல்லா விஷயத்திலும் நேர்மை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அதே மனிதன் தான் குடும்ப சூழலில் வாழ முடியவில்லை என்று சொல்லி, தன்னுடைய மனைவியோடு வாழ முடியவில்லை என்று கணவனும், கணவனோடு வாழ முடியவில்லை என்று மனைவியும் இன்று விவாகரத்து கேட்டு போய் காலி கோடுகளிலே போய் நிற்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். சமூக சீர்கேடுகள் பாடசாலைகளில் இருந்து ஆரம்பித்து பல்கலைக்கழகங்களுக்கு போய் மதரசாக்களிலே நிறைந்திருந்து இன்று எல்லா இடங்களிலும் பரவி விரவி போயிருக்கிற ஒரு மனம் தாங்க முடியாத ஒரு சூழலை அன்புக்குரியவர்களே இன்றைய காலத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில் இவை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம், நிறைய கவலைப்பட்டிருக்கிறோம். எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி,
அந்த இடத்தில் இருந்து ஏதாவது ஒரு சமூக சீர்கேடு, சமூக சீரழிவு ஆரம்பிக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு 2 பேர் ஒன்று சேர்ந்து விட்டால் கூட அந்த இடத்தில் பேசப்படுவது 3வது நபருடைய மாமிசம்தான் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் இந்த சமூக சீர்கேடு நிறைந்து காணப்படுகிறது. சகோதரர்களாக ஒன்று சேர்ந்து தொழில் செய்தவர்கள் ஒரு 6 மாதம் 1 வருடத்திற்கு பின்னால் தனித்தனியாக கடை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள், தனித்தனியாக தொழில் செய்கிறார்கள். என்னவென்று கேட்டால் கொடுக்கல் வாங்கல்களில் ஏற்படுகிற மோசடி பிரச்சினை, உடன் பிறந்த 2 இரத்த உறவுகளுக்கு மத்தியில் ஒன்றாக உடன்பட்டு பயணிக்க முடியாத நிலைமையில் இன்று ஏமாற்றங்களும் சீரழிவுகளும் நிறைந்து காணப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, இதனுடைய படித்தரங்கள், ஒழுக்க சீர்கேடுகள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு இன்று வாலிபர்கள் மத்தியில் மிக வேகமாக பரவி வருகின்றன. பாலியல் ரீதியான சிந்தனைகள், அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய எதிர்மறை விளைவுகள், இது குறித்த எந்த ஒரு அர்த்த புஷ்டியான எந்த ஒரு தெளிவான சிந்தனையும் இல்லாமல் வாழ்க்கையை ஒரு கோணத்தில் மட்டும் அணுகுகிற ஒரு சமுதாயம் உருவாகி இருக்கிறது. சந்தோஷமாக வாழ வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், ஏதோ ஒன்றில் கிடைக்கிற இன்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும். என் வாலிபன் போதையை நோக்கி படையெடுத்து போகிறான், சினிமாவை நோக்கி படையெடுத்து போகிறான், சீரழிவுகளை நோக்கி படையெடுத்து போகிறான். என் யுவதி, என் சகோதரி காதலின் பேரால் கற்பை இழந்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு குழந்தை 2 குழந்தையோடு 1 வருடம் 2 வருடம் வாழ்ந்துவிட்டு வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வாளாவட்டியாக வீட்டிலே வந்து உட்கார்ந்திருக்கிறாள். விளைவு, இன்னும் ஒரு வாழ்க்கையை தேட வேண்டிய நிலையில் அவள் இருக்க, அவளால் பெற்ற பிள்ளைகள் யாரால் வளர்க்கப்படுவது என்று தெரியாமல் சீரழிந்து கொண்டிருக்கிற சூழல். அன்புக்குரியவர்களே, சமூக சீரழிவுகளின் ஒட்டுமொத்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒட்டுமொத்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்ற தாயினிடத்தில் அல்லது பெற்ற தந்தையிடத்தில் ஒரு தாய் வயதுக்கு வந்த பிள்ளையை விட்டு போவதற்கு பயப்படுகிற, சொந்த மஹரமியத்தான உறவுகளிடத்தில் கூட தன்னுடைய வயதுக்கு வந்த ஒரு பிள்ளையை தனிமையில் அனுப்பி வைப்பதற்கு பயப்படுகிற ஒரு ஜாஹிலியத்தின் உச்சகட்ட சூழல் இந்த ஈமானிய சமுதாயத்தின் மத்தியில் உருவாகி இருக்கிறது என்பதை கேள்விப்படுகிற பொழுது, அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, ஈமானை நேசிக்கிற, அல்லாஹுவை நேசிக்கிற, அல்லாஹுவின் தூதரை முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனுடைய உள்ளத்திலும் அது முள் தைப்பதை போன்று தைக்காமல் இல்லை. அன்புக்குரியவர்களே, வீதியிலே பாடசாலைக்கு போய் வருகிற பொழுது, பகுதி நேர வகுப்புகளுக்கு போய் வருகிற பொழுது, சந்திகளிலே நின்று கொண்டு நாளைய சமுதாயத்தின் தலைவியாக வர வேண்டிய, நாளைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய என் யுவதிகளை ஒரு வாலிபன், ஒரு வாலிப கூட்டம் வெக்கமில்லாமல் நின்று அவர்களை வசைபாடி அவர்களுக்கு பின்னால் அலைந்து திரிந்து ஆண்மையை தொலைத்து திரிவதை காண்கிற பொழுது, இந்த சமுதாயம் என்னதான் கல்வியின் உச்சகட்டத்திற்கு போனாலும், என்னதான் பொருளாதாரத்தை பற்றி பெருமை பேசினாலும் விலை மதிக்க முடியாத அந்த ஒழுக்கம் என்கிற, பண்பாடு என்கிற சாதனத்தை தொலைத்து விட்டதே என்கிற ஒரு கவலை அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே உள்ளங்களை உறுத்தி கொண்டுதானே இருக்கிறது. என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜாஹிலிய சூழல், வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் தொலைத்த சூழல், மங்கையையும் மதுவையும் வாழ்க்கையின் உச்சபட்ச சிந்தனையாக கொண்ட ஒரு சமுதாயத்தின் மத்தியில் அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி இந்த பூமியில் எடுத்துரைக்க அனுப்பப்பட்ட தூதர் அழகாக சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் உங்களின் மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நட்பண்புகள், நல்ல குணங்கள், பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், சமூகத்தின் உயர்ந்த சிந்தனைகளை பரிபூரணப்படுத்தி உங்களை ஒரு நிறைபூரணமான மனிதர்களாக மாற்றுவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ஈமானிய உறவுகளே, பாடசாலையில் கற்பிக்கிற ஒரு ஆசிரியரை நம்பி ஒரு பிள்ளையை பாடத்திற்கு அனுப்ப முடியாத சூழல், பாடசாலை ஆசிரியர்களிடத்தில் அல்லது கற்பிக்கின்ற கற்றவர்களிடத்தில், கல்வி என்கிற உயர்ந்த சாதனத்தை பெற்றவர்களிடத்தில் ஒழுக்கம் என்கிற பண்பாடுகள் வீழ்ச்சியில் நிற்கிற ஒரு காலகட்டத்தில் அன்புக்குரியவர்களே, இந்த கல்வி குறித்து கூட வெளிப்படையாக பேச முடியாமல் இருக்கிறோமே.
வெளிப்படையாக பேச முடியாமல் இருக்கிறோமே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த உயர்ந்த ஆளுமையை படைத்த அரசுடைய ரஹ்மான் இந்த உலகத்தில் அவருடைய உயர்ந்த நடைமுறைகளில் எல்லாம் அவரை புகழுவதற்கு பயன்படுத்திய இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், அந்த சமுதாயமே அவரை பைத்தியக்காரன், சூனியக்காரன், வழிகேடன் என்று சொன்ன பொழுதெல்லாம் இல்லை, நீங்கள் மகத்தான குலத்தின் மீது இருக்கிறீர்கள், நல்ல பண்பாட்டின் மீது இருக்கிறீர்கள், அந்த பண்பாடுதான் இந்த சமுதாயத்தில் உங்களை உயர்த்தி காட்டுகிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் அல்லாஹ்வின் தூதரை புகழ்ந்தானே. அந்த பண்பாட்டை எங்கு சகோதரர்களை விட்டிருக்கிறோம்? எங்கு விட்டிருக்கிறோம்? அரசியல் காலம் முடிந்தது. அத்தனை பேருடைய பண்பாடுகளும் ஈமானிய சமுதாயத்தின் பண்பாடுகள் சமூக வலைத்தளங்களில் விரவி போய் கிடக்கின்றன. பார்க்கிறோமே, அடுத்தவனை அவதூறாக பேசுவதும், அடுத்தவனுடைய மானத்தை பந்திக்கு இழுப்பதும், அடுத்தவனுடைய மனைவி பிள்ளைகளுடைய விவகாரங்களை கூட, அடுத்தவனுடைய தாய் தந்தையர்களுடைய விவகாரங்களை கூட சந்திக்கு இழுத்து ரகசியங்களை எல்லாம் பரகசியப்படுத்தி ஏதோ யாருக்கும் தெரியாமல் ஒரு ஃபேக் ஐடியிலே எழுதிவிட்டேன் என்ற சில்லறை சந்தோஷங்களோடு, வறட்டு நிலைமைகளோடு, காய்ந்து போன இதயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஈமானிய சமுதாயத்தை அன்புக்குரியவர்களே எந்த கண் கொண்டு பார்க்க சொல்கிறீர்கள்? எந்த சிந்தனையோடு பார்க்க சொல்லுகிறோம்? வெறும் அரசியல், யாரோ வெல்வார், யாரோ தோற்று போவார். ஆனால் வாழ்க்கையினுடைய யதார்த்தமான வெற்றி, நீ எழுதி வைத்த பதிவுகள், நீ பதிவு செய்த வீடியோக்கள், நீ பகிர்ந்தளித்த தகவல்கள் எல்லாம் உன்னுடைய கபருக்கு பின்னாலும், உன்னுடைய மரணத்திற்கு பின்னாலும் நீ கை சேதப்படுகிற நிலையில் உன்னை துடிக்க துடிக்க இருக்குகிற கபருக்குள் உன் இருளாக, உன் பாவங்களாக, நீ விட்டு சென்று போன தடயங்களாக வந்து சேர்ந்து நிரந்தர நஷ்டத்திற்குள் உன்னை கொண்டு போய் தள்ளும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை கூட வாழ்க்கையில் உரைக்காமல் அரசியலுக்காக எல்லாவற்றையும் இழக்கிறோமே. தூக்கத்தை இழக்கிறோம், பணத்தை இழக்கிறோம், சொத்துக்களை இழக்கிறோம், பண்பாட்டை இழக்கிறோம், உறவுகளை இழக்கிறோம், எல்லாவற்றையும் இழந்து எதை கண்டோம்? முடிந்தது, தனித்தனியாக போய்விட்டோம். பாவங்களை மட்டும் சுமந்து கொண்டிருக்கிறோம். பண்பாடுகளை அடுத்த சமுதாயத்தின் மத்தியில் விலை பேசி விட்டுவிட்டிருக்கிறோம். இன்னமல் முஃமினூன இஹ்வா, இறை விசுவாசிகள் சகோதரர்கள் என்கிற சகோதரத்துவத்தின் ஆணிவேரை அரசியலின் பெயரால் பிடுங்கி எறிந்து விட்டு, அல் குர்ஆனை தொலைத்து விட்டு, ஏதோ அரசியல் காலம் என்றால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஓய்வு கொடுத்து விட்டோம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் ஓய்வு கொடுத்து விட்டோம் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறோமே. என் ஈமானிய சமுதாயமே, என் ஈமானிய சமுதாயமே, எதுவரைக்கும் இந்த பயணத்தில் இருக்க போகிறோம்? எதுவரைக்கும் இந்த பயணத்தில் இருக்க போகிறோம்? என் வாலிப சமுதாயம் அந்நிய பெண்களோடு உறவாடுவதும், அவர்களோடு பேசுவதும், காதலின் பெயரால் அவர்களை வசப்படுத்துவதும், அந்த கதில் கிடைக்கிற அற்ப சந்தோஷத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதித்து விட்டதாய் நினைத்து கொண்டு இன்னொரு பெற்றோருடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்து அந்த நம்பிக்கையை வளர்த்தெடுக்கிற, அந்த நம்பிக்கையோடு 18-19 வருடங்கள் வளர்த்த ஒரு பிள்ளையை தன்னுடைய அன்பை காட்டி, தன்னுடைய ஏதாவது ஒன்றின் ஒன்றை காட்டி அந்த பிள்ளையை இழுத்தெடுத்து கொண்டு அதை சாதனையாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஈமானிய வாலிபர்கள் சிந்திக்க வேண்டும். எதுவரைக்கும் இந்த பயணத்தை தொடரப் போகிறீர்கள்? இந்த போராட்டம் எல்லாம் யாரோடு? தனிமையிலே இனிமை காணுகிற, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து சந்தோஷமாக இருக்கிற, அடுத்தவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடி அதை பெருமையாக நினைக்கிற இந்த சீர்கேடுகள் எல்லாம் எதுவரைக்கும் செய்ய போகிறோம்? யாரோடு போராடி கொண்டிருக்கிறோம் என்று என்றாவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? என்றாவது உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, பாவங்கள் செய்கிற, இந்த சமூக சீர்கேடுகளை பகிரங்கமாக விதைக்கிற, அல்லது அதற்காக மறைமுகமாக உதவி செய்கிற, மனதளவில் அதை ஆதரிக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த விஷயத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். சினிமாக்களை பற்றி பக்கம் பக்கமாக என் சகோதரன் விமர்சனம் எழுதுகிறான். ரிவ்யூ செய்கிறோம் என்ற பெயரில் சினிமா தியேட்டர்களுக்கு விளம்பரம் செய்கிறான். ஆபாசங்களை, அசிங்கங்களை,
மேடையேற்றி இசைகளுக்கு பின்னால் என் வாலிப சமுதாயத்தை அலைக்கழிக்க செய்கிறான். இரவு நேரங்களில் ஆண்களும் பெண்களுமாக ஒன்று சேர்ந்து பார்ட்டி செய்கிறோம், கெட் டுகெதர் செய்கிறோம் என்று இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற பொழுது கூனி குறுகி போய் அவமானத்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறான் ஒரு தாயும் தந்தையும். விளைவு, இந்த சமுதாய சூழலில் திருமணமாகாத பல்வேறு உறவுகள் சர்வ சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இரவுகள் அல்லாஹுக்கு மாற்றமான விஷயங்களில் ஈடுபடுவதில் தைரியமாக போய்கொண்டிருக்கின்றன. வயதுக்கு வந்த தன்னுடைய மகனையும் மகளையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு வெட்கமில்லாமல் ரோஷமில்லாமல் தாயும் தந்தையும் படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓஎல் படிக்கிற மகள் இருக்கிறாள், ஏஎல் படிக்கிற மகன் இருக்கிறான். இரவு தூங்குகிற வேளை உம்மாவும் பாப்பாவும் பிள்ளைகளும் சேர்ந்து நேசரி படிக்கிற பிள்ளையும் பக்கத்திலே படுக்கிறது. இரட்டை அர்த்தங்களை கொண்ட வசனங்களையும் ஆபாச நடனங்களையும் மோசமான காட்சிகளையும் கண்கொட்டாமல் மாட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சமுதாய சூழல் மாறுகிற வரைக்கும் என் ஈமானிய சமுதாயமே ஒழுக்க எழுச்சியை இந்த சமுதாயத்தில் எதிர்பார்க்க முடியாது. வெட்கமில்லாத ரோஷமில்லாத கணவன்மார் தன் மனைவியின் அங்கங்கள் வெளியே தெரிய ஆபாசமாக ஆடை அணிந்து கொண்டு மறைக்க வேண்டிய குர்ஆன் தெளிவாக சொன்ன குல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா வல்யضربن பிகுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. ஈமான் கொண்ட பெண்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன், நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்களுடைய அகங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், அவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஆகுமான பகுதிகளை தவிர வேறு எதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம், அவர்களுடைய மார்பகங்களின் மீது அவர்கள் துண்டுகளை போட்டு அதை மறைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற அத்தனை விஷயங்களையும் வெளிப்படையாக காட்டிக்கொண்டு தன் மனைவியினுடைய அழகை அடுத்தவர்கள் ரசிக்க பைக்கிலே ஏற்றி போகிற, வாகனத்தில் ஏற்றி போகிற, பீச்சுக்கு கூட்டி வருகிற, விழாக்களுக்கு கொண்டு வருகிற ரோஷம் கெட்ட அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையாக கண்டித்த அத்தையூஸ் வெட்கங்கெட்ட கணவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஆண்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் ஒழுக்க வீழ்ச்சியில் இருந்து முன்னேற முடியாது. அன்புக்குரியவர்களே, உள்ளங்களில் உரைக்க வேண்டும், உள்ளங்களில் உரைக்க வேண்டும். நாம் பேசிக் கொண்டிருப்பது இந்த மிம்பரில் இருந்து கவலைப்பட்டு சொல்லுவது எங்களுடைய வார்த்தைகள் அல்ல, ரசிக்க தெரியாமல் சொல்லுகிற விஷயங்கள் அல்ல. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் புறக்கணிக்கப்படுகிற பொழுது, அவர்களுடைய வார்த்தைகள் நடைமுறைப்படுத்தப்படாமல் போகிற பொழுது, அவர்களுடைய வார்த்தைகள் எள்ளி நகையாடப்படுகிற பொழுது, அதை இந்த சமுதாயம் மதிக்காமல் விடுகிற பொழுது, இந்த பூமியில் நிச்சயமாக சத்தியமாக சொல்லுகிறோம், ஈமானிய சமுதாயம் விமோசனம் அடைய முடியாது. உறவுகள், 1000 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் சேரட்டும், நூற்றுக்கணக்கான அமைச்சுக்கள் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படட்டும், இந்த நாடே முஸ்லிம்களின் கைக்கு வரட்டும், ஈமானும் இஸ்லாமும் சரியாக இல்லாத வரைக்கும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சரியாக இல்லாத வரைக்கும், وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلكم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا. அரசியலுக்காக பாடுபடுகிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும், அது பற்றி சந்தைகளிலும் வேறு கடைத்தெருக்களிலும் என்று பேசிக் கொண்டிருக்கிற, விமர்சனம் செய்கிற ஒவ்வொரு சகோதரனும் இந்த வசனத்தை ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். வஅதல்லாஹ், 7 வானங்களின் 7 பூமிகளின் இரட்சகன், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன், பேரரசனாகிய அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறான். யாருக்கு? அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டவர்கள், சாலிஹான அமலோடு இருப்பவர்கள், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுபவர்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மதிப்பளிப்பவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். லயஸ்தக்லிபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததை போல உங்களுக்கும் நாங்கள் அதிகாரத்தை தருவோம்.
வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதி இர்ததா லஹும். நீங்கள் விரும்புகிற மார்க்கத்தை இந்த பூமியில் பின்பற்றுகிற சுமூகமான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா. உங்களுடைய அச்சத்திற்கு பின்னால் ஒரு பாதுகாப்பான சூழலை உங்களுக்கு நாங்கள் உருவாக்குவோம். 2 நிபந்தனை, ஈமான், சாலிஹான அமல். உறவுகளே, நாம் தேடுகிற 3 விஷயம், அரசியலின் பேரால் தேடுகிற 3 விஷயம்: அதிகாரம் வேண்டும், இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்குரிய வழிவகை வேண்டும், பாதுகாப்பான சூழல் வேண்டும். இதை பாராளுமன்றங்கள் உருவாக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய ஈமான், உங்களுடைய சாலிஹான அமலால் நான் வாக்களிக்கிறேன் என்று சொல்கிறான். தொலைத்து விட்டோம் அன்புக்குரியவர்களே, தொலைத்து விட்டோம். ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் உள்ளத்தில் கை வைத்து பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. நான் ஈமானை, அல்லாஹுவை உயிருக்குயிராக நேசிக்கிறவன். இல்லை இல்லை, உயிரை விட மேலாக நேசிக்கிறவன். என் பார்வை, என் கேள்வி, என் சிந்தனை, என் நடைமுறை, என் வாழ்க்கையின் அத்தனையையும் எனக்காக திட்டமிட்டு வகுத்து தந்த என் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் என் வாழ்க்கையில் எனக்கு அத்தனையையும் விட உயர்வானவன் என்று நினைக்கிற என் ஈமானிய சகோதரனே, உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள். ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெயரால் கேட்கிறேன், இதுவரைக்கும் நீங்கள் ஒரு கஷ்டமான சூழலில், ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படுகிற பொழுது அல்லாஹுக்காக இதை நான் செய்தாகுவேன் என்று விடாப்பிடியாக நீங்கள் தியாகத்தோடு செய்த ஒரு வணக்கத்தை சொல்லுங்களேன். என் மனது ஆசைப்படுகிற பொழுது, விரும்புகிற பொழுது, என் குடும்பம் எல்லாம் நேசிக்கிற பொழுது, என் நண்பர்கள் எல்லாம் விரும்புகிற பொழுது, இல்லை என் ரப்பு விரும்பவில்லை, என் ரப்பு எதிர்க்கிறான், என் ரப்பு தடை செய்திருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக அதை வெறுத்து ஒதுக்கிய ஒரு பாவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுங்களேன். என் இரவின் தூக்கத்தை விட்டுவிட்டு, போர்த்தி இருக்கிற போர்வையை தூக்கி வீசிவிட்டு, சுபஹு தொழுகைக்காக பள்ளிக்கு வந்து அல்லாஹு அக்பர் என்கிற பொழுது என் சதையை சுஜூதிலே வைத்து நீதான் ரஹ்மானே பெரியவன் என்று சொல்லுவதற்கு மனசில்லாத நான் தான் இந்த உலகத்தில் நிம்மதியை எதிர்பார்க்கிறேனா? என் கடையையும் வியாபாரத்தையும் அலுவலகத்தையும் விட்டுவிட்டு ஜும்ஆவுடைய நேரம், இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் பள்ளிக்கு வர வேண்டும் என்று சிறு வயதிலே இருந்து படித்து படித்திருக்கிறேன், தெளிந்திருக்கிறேன். ஒட்டகத்துடைய நன்மை, மாட்டுடைய நன்மை, ஆட்டுடைய நன்மை, கோழியுடைய நன்மை என்றெல்லாம் சின்ன வயசிலிருந்து சொல்லித் தரப்பட்டது. மிம்பரில் ஏறுகிற வரைக்கும் இத்தனை வருடங்கள் கழித்தும் என்னால் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் பள்ளிக்கு வரவில்லை என்றால் நான் அல்லாஹ்வோடு கொண்டிருக்கிற உறவு என்ன? நான் அல்லாஹுவை நேசிக்கிறேனா? என் குடும்பத்தை நேசிக்கிறேனா? நான் அல்லாஹுவை நேசிக்கிறேனா? என் கடையை நேசிக்கிறேனா? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், இறை விசுவாசிகள் அல்லாஹுவை மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என் ஈமானிய சமுதாயமே, அல்லாஹுவை நேசித்தால் பாவங்கள் செய்கிற தைரியம் வருமா? இரவின் தனிமையில் நான் சமூக சீர்கேடுகளில், பாவங்களில் ஈடுபடுகிற பொழுது என் தாய் பார்த்து விடக்கூடாது, என் தந்தை பார்த்து விடக்கூடாது, என் மனைவி பார்த்து விடக்கூடாது, என் பிள்ளைகள் பார்த்து விடக்கூடாது, என் குடும்பம் பார்த்து விடக்கூடாது என்று ஒளித்து ஒளித்து ஒரு தவறை செய்கிறேனே. இதோ 7 வானங்களை கடந்திருக்கிற அர்ஷுடைய ரஹ்மான் அவனுடைய பார்வையில் இருந்து நான் தப்ப முடியாது என்று என்றாவது யோசித்திருக்கிறேனா? என் தாயை விட, என் தந்தையை விட, என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என் குடும்பத்தின் அங்கத்தவர்களை விட இந்த உலகத்தில் என் ரப்பு எனக்கு கேவலமானவனாக போய்விட்டானா? அவர்களெல்லாம் பார்க்க கூடாது, என் ரப்பு பார்த்தால் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிற இந்த ஈமான் இருக்கிற வரைக்கும் எப்படி சகோதரர்களே சந்தோஷத்தை எதிர்பார்க்க போகிறோம்? நிம்மதியை எப்படி எதிர்பார்க்க போகிறோம்? அல்லாஹ்வோடு அல்லவா விளையாடி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு அல்லவா விளையாடி கொண்டிருக்கிறோம். என் ஈமானிய சகோதரர்களே, என் குடும்பத்தில் நடக்கிற ஒரு தவறு,
என் திருமணங்களில், என் வீட்டு திருமணங்களில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்திருக்கிற ஒரு அனாச்சாரத்தை நான் செய்யக்கூடாது என்று தைரியமாக நிற்கிறேன். ஏன்? என் படைத்த ரப்பை நான் நேசிக்கிறேன், என் தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். அவர்களுடைய வார்த்தையை விட இந்த உலகத்தில் எவருடைய வார்த்தையும் எனக்கு பெரிது கிடையாது என்று ஆழமாக நம்புகிற இந்த நம்பிக்கை ஈமானிய சமுதாயத்தின் உள்ளத்தில் இருந்து என்றோ விடைபெற்று போய்விட்டதா? சஹாபா சமூகத்தை இந்த நம்பிக்கையின் மீது கட்டி எழுப்பிய சமூகமாகத்தானே பார்த்தோம். இந்த நம்பிக்கை தானே அவர்களை வாழ வைத்தது. என் ரப்புக்கு முன்னால் நான் பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் கூனிக்குறுகி நின்றுவிடக் கூடாது. என் நேசனை சந்திக்கிற பொழுது, என் உயிரை விட மேலானவனை காண்கிற பொழுது, என் எஜமானனை காண்கிற பொழுது, என் வாழ்வின் சொந்தக்காரனை சந்திக்கிற பொழுது சந்தோஷமாக காண வேண்டும் என்கிற உணர்வு அன்புக்குரியவர்களே சஹாபா சமூகத்தின் உயிரை கூட துச்சமென மதிக்க வைத்ததே. குடும்பங்களை எல்லாம் இழந்து அவர்கள் யுத்தகலங்களில் போராடி அவர்கள் ஷஹீதான பொழுது அவர்களை எல்லாம் புத்தி இல்லாதவர்கள் என்று நினைத்தோமா? அவர்கள் எல்லாம் வாழத் தெரியாதவர்கள் என்று நினைத்தோமா? வாழ்க்கையின் அர்த்தத்தை இப்படி கற்றுக்கொண்டார்கள் அன்புக்குரியவர்களே. இன்றிருக்கிற சமூக சீர்கேடுகள் அத்தனைக்கும் இந்த ஈமானிய சமுதாயம் அதிலிருந்து விடைபெற வேண்டுமாக இருந்தால் இந்த ஈமானிய சிந்தனை வர வேண்டும் அன்புக்குரியவர்களே. அல்லாஹுவை நேசிக்கிற சமுதாயமாக மாற வேண்டும். அல்லாஹுவை தூரத்தில் வைத்து பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அவன் வானத்தில் இருக்கிறான், அவன் இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான் என்று மட்டும் பார்க்கிறோம். உறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கை அவனுடைய கையில் தான் இருக்கிறது. ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون. அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயங்கள் எல்லாவற்றையும் கண்டும் காணாமல் அவன் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னமா யுஅخிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார். பார்வைகளை ஈர்த்துக் கொள்ளுகிற ஒரு நாளைக்காக அவன் எல்லாவற்றையும் பிற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் என்னையும் உங்களையும் பிடிப்பான். வட்டி கடைகளில் நின்று கொண்டு, வங்கிகளில் நின்று கொண்டு, லோன் எடுத்து, ஓடி எடுத்து, லீசிங் எடுத்து, அடகு வைத்து, அதிலே கடை நடத்தி, அதிலே வீடு கட்டி, அதிலே விவசாயம் செய்து சந்தோஷமாக வாழ்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? படைத்த ரப்போடு போராடி அவனோடு யுத்த பிரகடனம் செய்வதற்கு பெயரை பதிவு செய்துவிட்டு லீசிங்கிலே வாகனம் எடுத்து மாதா மாதம் வட்டி கட்டிக்கொண்டு அந்த நரக நெருப்பில் பயணித்துக் கொண்டு இந்த பூமியில் சந்தோஷமாக வாழலாம் என்று கனவு காண்கிறோமா? அடுத்தவன் கட்டிய வீட்டில் மாப்பிள்ளை என்ற பெயரில் போய் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய வீடு என்று பெருமை பேசி அங்கு போட்டிருக்கிற கட்டில்களில் தூங்கிக் கொண்டு நரக நெருப்பை சுமந்து கொண்டிருக்கிறோமே என்கிற உணர்வில்லாமல் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அல்லாஹ் இவையெல்லாம் காணவில்லை, அறியவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? வல்லதீன கஸ்ஸபூ பிஆயாத்தினா வல்லதீன கஸ்ஸபூ பிஆயாத்தினா. எங்களுடைய வசனங்கள், அத்தாட்சிகள், எங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்படுகிற பொழுது அவற்றையெல்லாம் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை நாங்கள் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிடிப்பான் சகோதரர்களே. அல்லாஹுடைய விஷயத்தில் அற்பமாக அல்லாஹுவை நினைக்காதீர்கள். அல்லாஹுடைய விஷயத்தில் அவனை ஏளனமாக நினைக்காதீர்கள். நீங்கள் செய்கிற எல்லா தவறுகளையும் அறியாமல் விட்டுவிட்டு பதிவு செய்யாமல் எல்லாவற்றையும் விட்டிருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? எல்லாம் பதிவு செய்யப்படும் அன்புக்குரியவர்களே. சின்ன சின்ன விஷயங்களும் பதிவு செய்யப்படும். அல்லாஹ் இரக்கமுள்ளவன் அல்லவா? அவன் அன்பாளன் அல்லவா? அடியார்களின் மீது அவனுடைய கோபத்தை விட அன்பு முந்தவில்லை என்றிருந்தால் இந்த பூமியில் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ முடியாது உறவுகளே. சந்தோஷமாக வாழ முடியாது. ரஹ்மான் தந்திருக்கிற அருளை, அவனுடைய என்ன நியாமத்துக்கள் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. நான் ஒரு முதலாளியாக இருந்து என்னிடத்தில் தொழில் செய்கிற ஒரு தொழிலாளிக்கு அவனுடைய குடும்பத்தில் இருந்து, வாழ்வாதாரத்தில் இருந்து எல்லாவற்றையும் நான் பொறுப்பேற்று அவனுக்கு செலவு கொடுக்கிறேன், மாதா மாதம் சம்பளம் கொடுக்கிறேன், பெருநாள் வந்தால் ஆடை கொடுக்கிறேன், எல்லா வசதிகளையும்
அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் செய்து கொடுத்து விட்டு சில நிமிடங்கள் எனக்காக ஒதுக்கு, சில வேலைகளை என்னுடைய வீட்டுக்கு வந்து நீ செய்து விட்டு போ என்று மட்டும் சொன்ன பொழுது அதை கூட அவன் புறக்கணித்து முன்னே நான் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு விருப்பம் இல்லாத, நான் வெறுக்கிற, நான் தடுத்த காரியங்களை அவன் செய்தால் எதுவரைக்கும் நான் ஒரு ரோஷமுள்ள முதலாளியாக அவனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பேன்? அல்லாஹ் ரோஷக்காரன், அல்லாஹ் ரோஷக்காரன். எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், உங்களில் ஒருவருடைய மனைவியோடு இன்னொருவர் தனிமையில் தவறான உறவில் இருப்பதை நீங்கள் கண்டால் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். ஒரு சஹாபி எழுந்து சொல்கிறார், அவர் கோபத்தோடு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு காட்சியை நான் கண்டால் 2 பேரையும் என்னுடைய வாளால் வெட்டுவேன் என்று சொல்கிறார். இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய ரோஷத்தின் காரணமாக அந்த வார்த்தையை அவர் பேசுகிறார், அவரை விட நான் ரோஷக்காரனாக இருக்கிறேன், என்னை விட இன்னல்லாஹ அக்யர், அல்லாஹ் மிக ரோஷக்காரனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்து கொண்டிருப்பான் என்று நினைக்காதீர்கள் உறவுகளே. இன்னபத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக ரப்பினுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும். எங்கள் தனிமைகளில் செய்கிற பாவங்களும், கூட்டாக செய்கிற பாவங்களும், சமூக சீர்கேடுகளும், ஒழுக்க விழுமியங்களை பாதிக்கிற காரியங்களும் வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்று நாடிவிட்டால் இந்த பூமியில் நானும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கவும் முடியாது, யாரும் எங்களை பாதுகாக்கவும் முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொண்டு அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த பூமி அற்பமான வாழ்க்கையை கொண்ட ஒரு பூமி. இந்த பூமியிலிருந்து தினம் தினம் விடைபெறுகிற பல ஜனாசாக்களை சுமந்து சென்று கபருக்குழிகளுக்குள் அடக்கிவிட்டு வந்திருப்பவர்கள் நாம். இந்த வாழ்க்கையில் பேசிக்கொண்டிருக்கிற எனக்கு இந்த மிம்பரிலிருந்து இறங்குவது நிச்சயமற்ற வாழ்க்கை. இந்த பள்ளிக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் வீடுகளுக்கு செல்வதும் நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. எல்லாம் குறுகிய தவணையோடு இருக்கிற ஒரு பயணத்தில் நிறைந்த பாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிறைவான பாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமானிய உறவுகளே, எல்லாவற்றையும் மன துணிச்சலோடு தைரியத்தோடு செய்கிறோம், அல்லாஹுவை மறந்து செய்கிறோம். வருடக்கணக்கில் தவணை போட்டு வட்டி எடுக்கிறோம். 3 வருடங்கள், 4 வருடங்கள், 5 வருடங்கள் ஒரு வாகனத்திற்கு லீசிங் போட்டு எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக என்னுடைய சகோதரன் சொல்லுகிறான். வயலிலே வீசி எறிகிற நெற்மலிகளுக்கு கூட தவணை அடிப்படையில் வட்டிக்கு கடன் எடுத்திருக்கிறான், லோன் எடுத்திருக்கிறான். கட்டியிருக்கிற வீடு வட்டிக்கு கடன் எடுத்த வீடு, அல்லது இன்னொரு பெண்ணிடத்தில் இருந்து சீதனமாக பெற்ற வீடு. எப்படி சகோதரர்களை அங்கீகரிக்க முடிகிறது? குர்ஆன் சொல்லுகிற வார்த்தைகள் மனசை உறுத்தவில்லையா? அல்லாஹுக்கு மாறு செய்கிறோமே என்கிற பெரும்பாவம் ஒரு வட்டி கடைக்கு முன்னால் போய், ஒரு பேங்குக்கு முன்னால் போய் நிற்கிற பொழுது மனதிலே தாக்கம் செலுத்தவில்லையா? அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து ஒரு திருமணத்தை முடித்து வைக்கிறோமே, ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் தொலைக்க போகிறோம் என்கிற உணர்வு வரவில்லையா? அல்லாஹ்வோடு, அல்லாஹுடைய தூதரோடு நாம் நேசமாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த நேசமாவது உள்ளத்தில் உறுத்தவில்லையா சகோதரர்களே? ஆச்சரியமாக இருக்கிறது உறவுகளே. கஷ்டம் வருகிற பொழுது அதை பற்றி அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அதே சகோதரன் தான் அல்லாஹுக்கு எதிராக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற பெரும்பாவத்தை அப்பட்டமாக செய்கிறான். என் ஈமானிய சகோதரனின் கடையில் தான் வட்டி வங்கிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதில் வருகிற வாடகையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கேட்டால் சமூகத்தின் தலைவர் அவன். இந்த சமுதாயம் அப்படித்தான் சகோதரர்களே இருக்கிறது. விபச்சாரம் செய்கிற ஒருத்தனை இந்த சமுதாயம் மதிப்பது கிடையாது, குடிகாரனை இந்த சமுதாயம் மதிப்பது கிடையாது. ஆனால் வட்டிக்கு கொடுக்கிற வாங்குகிற ஒரு ஹாஜியார் பள்ளியின் தலைவர், அல்லாஹுவின் மாளிகையின் தலைவர், அல்லாஹுவோடு யுத்த பிரகடனம் செய்கிற இந்த சமூகத்தின் கேடுகட்ட ஒருத்தன், ஒரு வங்கியினுடைய மேனேஜர், ஒரு மேலாளர், அங்கு பணிபுரிபவன்,
வட்டி வங்கிகளில் வட்டிக்கு கொடுப்பவனும் வாங்குபவனும் சாட்சியாக இருப்பவனும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று என் நிறை ரஹ்மத்துல் ஆலமீன் எம் உயிரிலும் மேலான தலைவருடைய நாவினால் சபித்தவன் அல்லாஹ்வின் பள்ளிவாசலின் நிர்வாகத்தில் இருக்கிறான். கேவலமாக தெரியவில்லையா? உணர்வுபூர்வமாக யோசிக்க முடியவில்லையா இந்த ஈமானிய சமுதாயத்திற்கு? எப்படி சகோதரர்களை அங்கீகரிக்கும்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் பரிசுத்தமானது உறவுகளே, பரிசுத்தமானது. மிம்பர் மேடைகளில் சொல்லுகிற வார்த்தைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களோடு நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுடைய சொந்த கூற்றுக்கள் அல்ல. வாழத் தெரியாமல் உங்களோடு வந்து பேசவில்லை. நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டுமே என்கிற உணர்வோடு பேசுகிறோம் உறவுகளே. அல்லாஹுக்காக சொல்லுகிறோம். இந்த சமூக சீர்கேடுகள் பாவங்களில் இருந்து வெளிவருவோம் உறவுகளே. மௌத்து வேகமாக வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். இரவு தூங்குபவர் காலையில் ஜனாசாவாக எழுந்தார் என்று சொல்லுகிற ஜனாசா செய்திகள், விபத்துக்களால் இறந்து போகிற ஜனாசாக்கள் உறவுகளே, எத்தனையோ வாலிபர்களை இழந்து கொண்டிருக்கிறோமே. என்றோ ஒரு நாள் என் உயிர் பிடுங்கப்பட்டு என் உள்ளமெல்லாம் இறுக்கப்பட்டு என் உடல் தனிமைப்படுத்தப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் செய்த பாவங்கள் எல்லாம் எனக்கு எதிராக வந்து நிற்கிற அந்த வேளையை அல்லாஹுக்காக கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என் ஈமானிய சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் மீளுவோம். அல்லாஹ் சுவனவாதிகளை பற்றி சொல்லுகிற பொழுது என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறான். அவர்கள் பாவங்களே செய்யாதவர்கள் அல்ல. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்து விட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்களுக்கு அவர்களை அநீதமிழைக்கிற காரியங்களை அவர்கள் செய்து விட்டால், ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார்கள், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து விடுவார்கள். செய்வோமா சகோதரர்களே? என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி, சுவனத்தின் முதல் மனிதர், அல்லாஹ்வுடைய மஹ்ஷரில் இந்த முழு மனித சமுதாயத்திற்காக ஷஃபாஅத் செய்கிற பெரும் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என் பாவங்களை நினைத்து என் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 70 தடவைகள் அல்லது 100 தடவைகள் நான் இஸ்திக்பார் செய்கிறேன் என்று சொன்னார்களே. என் ஈமானிய சகோதரர்களே, உள்ளத்திலே கை வைத்து சொல்லுங்களேன், நீங்கள் கடைசியாக உங்கள் பாவங்களை நினைத்து ஒரு 10 இஸ்திக்பார் செய்தது எப்பொழுது சகோதரர்கள்? ஒரு 10 இஸ்திக்பாரேனும் பாவங்களை நினைத்துருகி நீங்கள் செய்தது கடைசியாக எப்பொழுது? அல்லாஹ் அருள் பாலித்த ஒரு சிலரை தவிர. وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார் இருக்கிறார்? ரஹ்மான் கேட்கிறான். وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا فَعَلُوا وَهُمْ يَعْلَمُونَ, ஈமான் கொண்ட சமுதாயம், அவர்கள் சுவர்க்கவாதிகளாக இருப்பவர்கள் அவர்களுடைய பாவங்களில் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள், தெரிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என் ஈமானிய சகோதரர்களே, என்னென்ன பெரும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ, என்னென்ன ரகசியமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ, அல்லாஹுக்கு மாற்றமானது என்று எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் விட்டு விலகுவோம் சகோதரர்களே. வட்டிக்கு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தால் விலகி விடுவோம் சகோதரர்களே. என் சொத்துக்களில் அல்லாஹ் ஹராமாக்கி எதுவாக இருந்தால் உரியவர்களுக்கு கொடுத்து விடுவோம் சகோதரர்களே. அந்நிய பெண்களோடான உறவுகள், காதலின் பெயரால் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மாறு செய்து கொண்டிருக்கிறேன், அப்பட்டமாக இரவு வேளைகளில் மோசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ரப்பு அவற்றையெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ரகீப் அதீத் இருந்து நான் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்புகிற என் ஈமானிய வாலிபனே, அல்லாஹுக்காக சொல்லுகிறோம். விடிந்தெழும்புகிற நேரம் உன் பாவங்களுக்கான தண்டனையாக உன் பார்வைகள் பறிக்கப்படுவது இருந்தால், உன் செவிப்புலன்கள் இல்லாமலாக்கப்படுவது இருந்தால், உன் நாவில் இருக்கிற பேச்சுத்தன்மை இல்லாமலாக்கப்பட்டு ஊமையாக்கப்படுவதுதான் உன் பாவங்களுக்கான தண்டனையாக இருந்தால், இந்த உலகத்தில் செவிடனாகவும் குருடனாகவும் ஊமையனாகவும் தான் பலர்கள் நடமாடி
கொண்டிருப்போம். இரக்கமுள்ள ரஹ்மான் மீண்டும் மீண்டும் அவகாசத்தை தந்து கொண்டிருக்கிறான். அவனை ஏமாளியாக நினைத்து விடாமல் அவன் தந்து கொண்டிருக்கிறான். செய்துவிட்டு போவோம் என்று தைரியமாக செய்துவிட்டு தொண்டை குழிக்குள் உயிர் வருகிற பொழுது ரப்பனா அபுசர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ், கண்டுவிட்டோம், கேட்டுவிட்டோம், பார்த்துவிட்டோம், எங்களை கொஞ்சம் அனுப்பிவிடு, நல்லவர்களாக மாறி வந்து விடுகிறோம் என்ற அவகாசம் கேட்பதை விட இப்பொழுது கிடைக்கிற அவகாசத்தில் நல்லவர்களாக வாழுவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுவோம், தொழுகைக்கு நேரம் எடுப்போம், அல்லாஹ்வை பயந்து கொள்வோம், அல்லாஹ்வை நேசிப்போம். இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் விட அல்லாஹ்வுடைய நேசம் உள்ளத்தை ஆட்சி செய்யட்டும். அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகள் உள்ளத்தை ஆளட்டும். அந்த ஆட்சியோடு இந்த பூமியில் வாழுவோம். அந்த சந்தோஷத்தோடு இந்த பூமியில் இருந்து விடைபெறுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து விடைபெறுகிற தருணமும் அவனுக்கு கட்டுப்பட்ட நல்லவர்களாக, உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.